தமிழ்நாட்டு குடும்ப பெண்களை கூறி வைக்கும் வடக்கண். ஏமாந்த இளம் பெண்கள் கண்ணீருடன் காதல் அதிர வைக்கும் ஆதாரங்கள். ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன் சார், ரெனிவல் பண்ணணும், உங்க ஏடிஎம் கார்டு பின் நம்பர் சொல்லுங்க என்று வங்கியிலிருந்து பேசுவது போல தொடர்பு கொண்டு வட மாநிலத்தவர்கள் பேசுவதும் உடனே பின் நம்பரை சொல்வதும் அவசரக்காரர்களின் அக்கவுண்டில் உள்ள பணத்தை அபை செய்வதெல்லாம் பழைய டெக்னிக். தற்போது பல விதங்களில் புதிய புதிய டெக்னிக்குகளை தொடங்கிவிட்டார்கள். அதுவும் பென்சில் என்றாலே சின்ன வயதிலிருந்தே நினைவுக்கு வரும் பிரபல நட்ராஜ் பென்சில் நிறுவனத்தின் பெயரில் பென்சில் பேக்கிங் ஜாப் என்ற பெயரில் புதுவித மோசடியை செய்து ஏமாற்றி வருவதாக பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருவர் கண்ணீருடன் புகார் தெரிவிக்க விசாரிக்க ஆரம்பித்தோம். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப பெண்களை குறிவைத்து இந்த மோசடியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது வட மாநிலத்தைச் சேர்ந்த கும்பல் ஒன்று என்கின்ற அதிர்ச்சி தகவல்கள் ஆதாரப்பூர்வமாக கிடைத்தன. அதாவது, நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டுமா? கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை, படித்தவர்கள் படிக்காதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த வேளையில் சேரலாம். குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு ஆசை காட்டி வளைவிருக்கிறது இந்த வடமாநில கும்பல். அதாவது 1500 பாக்ஸ்கள் மற்றும் பென்சில்களை உங்களது வீட்டிற்கு பார்சலில் அனுப்பிவிடுவோம். ஒவ்வொரு பாக்ஸிலும் 12 பென்சில்களை அடுக்கி வைத்து பேக்கிங் செய்து கொடுத்தால் போதும். இந்த வேலையை நீங்கள் தொடங்கும் போதே 10,000 ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்து விடுவோம். பேக்கிங் செய்து கொடுத்தால் மாத சம்பளம் 30,000 ரூபாய் என ஆசை காட்டினால் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும் குடும்ப பெண்கள் யாராக இருந்தால் ஆசை வரத்தானே செய்யும். குறிப்பிட்ட செல்போன் நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளவும் என்று பிரபல நட்ராஜ் பென்சில் நிறுவனத்தின் பெயரில் பேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் வந்த போலியான விளம்பரங்களை உண்மை என நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் பெண்கள். அதுவும் வேலை, முன்பணம், சம்பளம் எல்லாம் தருவதாக கூறி குடும்ப பெண்களிடம் பணம் பறிக்கும் வேளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த கும்பல். எப்படியெல்லாம் டெக்னிக்காக ஏமாற்றுகிறது இந்த கும்பல்? சென்னை புழுதிவாக்கத்தைச் சேர்ந்த இளப்பெண் சுமதி என்பவர் அவர்களது தோழிகளுடன் சோசியல் மீடியாக்களில் வந்த போலியான வாட்ஸ்அப் எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் பேசிய அந்த கும்பல் பென்சில் பேக்கிங் ஜாபில் சேர வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய ஆதார் கார்டையும் 550 ரூபாய் பணமும் அனுப்பி ஐடி கார்டை பெற்றுக் கொள்ளுங்கள், பென்சில் மற்றும் பாக்ஸுகள் உங்களது வீடு தேடி வரும் என்று உறுதியாக கூறியிருக்கிறது. 550 ரூபாயான என அந்த மர்ம கும்பல் கூறியதை நம்பி ஜிபேவில் அனுப்பியுள்ளார். அடுத்த அரை மணி நேரத்திலேயே எம்ப்ளாய் ஐடி கார்டை அனுப்பியதோடு மறுநாள் காலை 10 மணிக்கு பென்சில் மற்றும் பாக்ஸ் அடங்கிய பார்சலை டெலிவரி பாய் கொண்டு வந்து கொடுப்பார். அதனுடன் அட்வான்ஸ் தொகை 10,000 ரூபாயையும் கொடுப்பார் என பென்சில் பாக்ஸ் பார்சல் வீடியோவையும் அனுப்பியிருக்கிறது அந்த மர்ம கும்பல். அநியாயத்துக்கு நேர்மையானவங்களா இருக்காங்களே. நட்ராஜ் பென்சில் கம்பெனினா நட்ராஜ் பென்சில் கம்பெனி தான் என மனமுருகிய இளம்பெண் சுமதி தனக்கு புதிய வேலை கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் இருந்திருக்கிறார். அதுவும் பார்சல் நாளை வரப்போகிறது, வீட்டில் இருக்கும் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றி மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கப் போகிறேன் என்ற ஆசை கனவுகளோடு காத்திருந்தவருக்கு டெலிவரி பாய் என்ற பெயரில் போன் மூலம் அழைப்பு வந்துள்ளது. அதன் பிறகுதான் அந்த இளம்பெண்ணுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை ஆரம்பமானது. சொல்லுங்க. சரிங்க சரி. என்ன மேடம் அது ஆக்சுவலா? ஃபேஸ்புக்ல வந்துச்சு. கொலிக் கிடையாது, தெரிஞ்சவங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்துகிட்டே என்னன்னு பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா நட்ராஜோட இதுதான் இருந்துச்சு, டெல்லி இதுன்னு சொல்லிட்டு ஃபுல் இது போட்டுருந்தாங்க. சரி இது அப்புறம் ஃபேக் மாதிரி தெரியலட்டான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நானு. சரி அப்ப மூவ் பண்ணலாண்டின்னு சொன்னாங்க. அதுலதான் 30,000 ரூபாய் சம்பளம் நீங்க பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுலதான் எல்லாமே இதா இருந்துச்சு. அதுலதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐடி இதுக்காக 550 கட்ட சொன்னாங்க. அது அது எப்பவுமே எல்லாரும் தருவோம் பாத்தீங்களா, அதுவும் அமுச்சு விடுறேன் நானு. அவங்க அமுச்சு விட்டது ஐடி கார்டும் அமுச்சு விட்டாங்க அவங்க உடனே. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி நாளைக்கு மார்னிங் 10 o'clock வந்து டெலிவரி பாய் வருவாங்க, வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்டா 10,000 இது பண்ணுவாங்க. 10,000 உங்களுக்கு தருவாங்க.
அட்வான்ஸ் பேமெண்ட் 30ல வந்து 10,000 அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்ககிட்டன்னு சொல்லிட்டு. அந்த இப்ப வந்து இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் அனுப்பிச்சிருந்தாங்க. பேக்கேஜ் எடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தான் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு. இளம்பெண் சுமதியை தொடர்பு கொண்ட மறுநாள் காலை 10 மணிக்கு சென்னை குன்றத்தூரிலிருந்து டெலிவரி பாய் பேசுவதாக தொடர்பு கொண்டுள்ளார். பென்சில் பார்சலை கொண்டு வந்து கொடுக்க 2,199 ரூபாய் ஜிபே செய்தால் இன்னும் 20 நிமிடத்தில் வந்து விடுவதாக கூறியுள்ளார். இதையெல்லாம் முன்கூட்டியே சொல்லவில்லையே என நினைத்த சுமதிக்கு மாத சம்பளம் 30,000 ரூபாய், அட்வான்ஸ் 10,000 ரூபாய் எல்லாம் கண்முன் வந்து போனது. 2,199 ரூபாய் தானே என்று ஜிபேயில் அனுப்பியுள்ளார். அப்படியே கொரியர் சார்ஜ், வேலைக்கான யூனிஃபார்ம் சார்ஜ், ஜிஎஸ்டி, ஜிபிஎஸ் இப்படி ஏதேதோ காரணங்களை சொல்லியே 45,850 ரூபாய் வரை சுமதியிடம் அபே செய்திருக்கிறது அந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த கும்பல். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த இளம்பெண் சுமதி, உங்க பிசினஸே வேணா, ஒழுங்கா என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க என கேட்டுள்ளார். கட்டிய பணத்தை திரும்ப கொடுப்பதற்கு அவர்கள் என்ன தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளா நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? இன்னும் 8,500 ரூபாய் மட்டும் அனுப்புங்கள், உங்கள் பணத்தை ரிட்டர்ன் செய்து விடுகிறேன் என்று நாடி நரம்பு ரத்தம் பித்தம் எல்லாவற்றிலும் மோசடி வெறி ஊறிய அந்த கும்பல் மீண்டும் பணம் கேட்டுள்ளது. அட பாவிங்களா, இதுக்கு மேல உங்ககிட்ட ஏமாறுவதற்கு என்னிடம் பணமே இல்லை, தயவு செய்து என் பணத்தை திருப்பி அனுப்புங்க என கெஞ்சி அழுதிருக்கிறார். 2,000 ரூபாய் அனுப்ப சொல்றாங்க உங்களை. 2,000 சில்லற 2,199 ரூபா. அதுக்கப்புறம் 3,199 ரூபா 2 தடவை போட சொன்னாங்க. ஜிபிஎஸ் சொல்லிட்டு நாங்க கொடுத்துருவோம். கட்டினது வந்து 45,850. இப்படியே 6,000, 8,000, 8,500 இப்படியே போயிடுச்சு. முதலில் இந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு வாட்ஸ்அப் காலில் பேசும்போது ஹிந்தியிலும் சென்னையிலிருந்து டெலிவரி என்கின்ற பெயரில் வட மாநிலத்தவர்கள் தமிழிலும் தொடர்ந்து போன் செய்து தொந்தரவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பணமே போனாலும் பரவாயில்லை, இவனுங்க கிட்ட இருந்து தப்பித்தால் போதும் என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்டார் இளம்பெண் சுமதி. காத்தால இருந்து இப்ப ஃபுல்லா மெசேஜ் தாங்க முடியல. இப்போதைக்கு ஒரு 9-10 போன் கால் வந்துட்டு என்னென்ன இன்னும் 8,500 இது பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஃபுல் செட்டில்மெண்ட் நான் கொடுத்துறேன், அந்த 45,850 ரூபாயும் கொடுத்துறேன், உங்கள்ட்ட இருந்து ஏமாத்தின தொகையை கொடுக்குறேன்றான். அப்ப கூட அந்த கடைசி 10,000 ரூபாய் கிடையாது. நட்ராஜ் பென்சில் நிறுவனத்தின் டெலிவரி பாய் என்கின்ற பெயரில் மோசடியில் ஈடுபட்டு வரும் நபருடன் கான்பரன்ஸ் காலில் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணையே பேச வைத்தோம். கடன் கொடுத்தவர் கூட அவ்வளவு உரிமையாக பணம் கேட்டிருக்க மாட்டார். ஆனால் மோசடி செய்து ஏமாற்றிய அந்த வட மாநிலத்தவர்கள், அனுப்பிட்டீங்களா, ஏன் இன்னும் 8,500 ரூபாய் பணத்தை அனுப்பல, உடனே அனுப்புங்க, அப்போதான் உங்க அமௌண்டை ரிட்டர்ன் அனுப்புவாங்க, நான் ஹெட் ஆபீஸ்ல பேசுகிறேன் என்றான் கேஷுவலாக. நீங்க எங்க இருக்கீங்க என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமல் பாஸ் என்கின்ற பாஸ்கரன் படத்தில் வரும் ஆர்யா சமாளிப்பது போல சமாளித்து விட்டு போனை துண்டித்து விட்டான் அந்த மோசடிக்காரன். ஹலோ, என்னன்னாச்சு? நீங்க பேசுனீங்களா? நேற்று பேசினாங்கண்ணா. அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, திருப்பி அந்த 8,500 கட்ட சொல்றாங்க. சரி, 8,500 கட்டுங்க, கட்டி முடிச்சிட்ட பிறகு உங்களோட ஃபுல் பேமெண்ட் நான் கொடுத்துறேன். நானு முடிச்சு அந்த போட்டுங்களா அந்த 8,500? இப்ப 8,500 போறது பிரச்சனை இல்ல, நான் எப்படி கலெக்ட் பண்றது? அவங்க ஜிபேல அனுப்பி விடுவாங்களா, கேஷா கொடுப்பாங்களான்னு எப்படி இது பண்ணா, எப்படி நம்பி கொடுக்கறது? இல்ல மேம், இது அக்கௌண்ட்ல ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க மேடம். பேசுவாங்க, பண்ணலன்னா கண்டிப்பா பண்ணுவாங்கம்மா, நம்பணும் பண்ணுவாங்க. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நானும் போர் ஆயிடுச்சுமா, நானும் அங்க பேசிட்டே இருக்கோம் கம்பெனில, எனக்கே நானும் சத்தம் போட்டாச்சுங்க கம்பெனில. இல்ல இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நானும் ரொம்ப கஷ்டம்ல இருக்கேம்மா. இல்லண்ணா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க கரெக்டா? சவுண்ட் வார்டுல கொஞ்சம் இருங்க மேடம், நானே போன் பண்றேன் மேடம். அதனால் பென்சில் பேக்கிங் வேளையில் புதிதாக சேர ஆசைப்படுவது போல் அவனை தொடர்பு கொண்டு பேசிய போதுதான் தனது பெயர் ரஞ்சீவ் என்று கூறி நம்மிடம் பேச ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் 10,000 ரூபாய் சம்பளம் அட்வான்ஸை நீங்கள் தானே தருவதாக விளம்பரத்தில் கொடுத்துள்ளீர்கள், வேலைக்கு விண்ணப்பிக்கும் நாங்கள் ஏன் பணம் அனுப்ப வேண்டும், சீட்டிங் செய்றியா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுக்கவா என்று நாம் குரலை உயர்த்தி பேச, போலீஸ் ஸ்டேஷன் போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்ப்ளைண்ட் போடுங்க என்று கெத்தாக பேசியவன் அந்த சூழலிலும் கூட பணத்தை அனுப்புறீங்களா இல்லையா என அசட்டு தைரியத்துடன் பேசியதுதான் ஆச்சரியத்தின் உச்சம். ஹலோ சார், உங்க பேர் என்னங்க?
சஞ்சீவ் சார். நட்ராஜ் பென்சில்னு நீங்க அதுல கொடுத்துருக்கீங்கல்ல, ம். பேக்கிங் பண்ணி கொடுத்தா அமௌண்ட் தரோம்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? நீங்க தானே அமௌண்ட் கொடுக்கணும். சார் நான் எடுத்து கொடுங்க சார். கம்பெனில போய் பேசுங்க சார். கம்பெனில ஃபோன் பண்ணி அப்புறம் பேசுங்க சார். எனக்கு தெரியாது இப்ப சார். இவ்வளவு அமௌண்ட் நீ வாங்கிருக்கீங்க, எதுக்கு வாங்கின? கம்பெனி கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்த அமௌண்ட் உன் நம்பருக்கு தான் அனுப்பியிருக்கு. இல்ல சார், இந்த நம்பருக்கு அனுப்பல சார். இந்த நம்பர்ல இல்ல சார், கம்பெனி நம்பர்ல இருக்கு சார். நான் ஒன்னதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எதுக்கு எங்க இல்ல சார், தைரியம் கம்பெனில இருந்து கொடுங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். கம்ப்ளைண்ட் போடுங்க சார். எனக்கு என்ன சார்? போலீஸ்ல மாட்ட மாட்டேன்ற தைரியத்துல தானே பேசிட்டு இருக்க இப்ப நீ? ஆமா சார், இந்த கம்பெனில தான் போகும் சார் கம்ப்ளைண்ட். சார் போடுறீங்களா இல்லையா சார்? என்னப்பா பணத்தை போடுறீங்களா இல்லையான்னு மிரட்டுற அளவுக்கு ஆயிட்டேன். இது குறித்து மேலும் விசாரித்த போது பிரபல இந்துஸ்தான் பென்சில் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமே இப்படி ஒரு மோசடி குறித்து நட்ராஜ் பென்சில் என்கின்ற பெயரில் வீட்டில் இருந்தபடியே வேலை எனவும் மாதம் 30,000 ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டிருப்பது பொய்யானது. அப்படிப்பட்ட மோசடி தகவல்கள் வந்தால் நம்பி ஏமாற வேண்டாம் என அந்த நிறுவனமே அறிவித்திருப்பதோடு அது குறித்த விழிப்புணர்வு வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து யாரிடம் எப்படி புகார் கொடுப்பது என்பது குறித்து தமிழ்நாடு சைபர் கிரைம் விங்கிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது cybercrime.gov.in என்கின்ற இணையதளத்திற்கு சென்று புகாரை பதிவு செய்தால் சம்பந்தப்பட்ட துணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து போலீசாரை தொடர்பு கொள்வார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் மோசடி செய்தவனின் வங்கிக் கணக்கை கண்டுபிடித்து பண பரிவர்த்தனைகளையும் நிறுத்திவிடுவார்கள். விசாரணை நடத்தி மோசடிக்காரர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பார்கள். அவர்கள் சொன்னபடி அந்த இணையதளத்தில் புகார் கொடுத்து விட்டார் அந்த இளம்பெண் சுமதி. ஆனால் பல நாட்கள் ஆகியும் கூட சைபர் கிரைம் போலீசார் புகார் கொடுத்தவரை அழைத்து விசாரிக்கவும் இல்லை, நடவடிக்கை எடுக்கவும் இல்லை என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. இதுபோன்ற புகார்களில் காவல்துறையைத்தான் பொதுமக்கள் நம்பியிருக்கிறார்கள். அவர்களும் கைவிட்டால் என்ன செய்வது? ஏமாற்றுகிறவர்கள் புகார் கொடுக்க மாட்டார்கள். அப்படியே புகார் கொடுத்தாலும் காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற தைரியம்தான் இப்படி ஏமாற்றும் கும்பல் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால் பொதுமக்கள் தான் இதுபோன்ற மோசடி கும்பலிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்தியம் புலன் விசாரணை செய்திகளுக்காக மனோ சவுந்தர்.